நம்மளோட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கோட்டைப்பட்டினம் 2 டீமுக்கான மேட்ச். ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது இங்கே சரண் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கலைஞன் ஃபர்ஸ்ட் ஒன் கையில் தான் போயிருக்கு. அங்கே கார்த்தி நல்லா ஸ்டாப் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் டேரக்ட் இது வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன். டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. வாட்டர் டேக்குனாங்க அசோக் சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு. ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி பிடிச்சாருங்க. சூப்பர் கேட்சுங்க. தொடர்ந்து இப்போ ஸ்ட்ரைக்லாம் பண்ணி சூப்பர் டெலிவரி லெஃப்ட் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு. கேப்ல எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் ஓடி போயிருந்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரையாக விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அடிக்கலை. உள்ளே வந்துட்டார். 2 ரன். லாஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டு கைக்கு வந்து டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் மர்ரிச்சா அடிச்சிருக்காரு விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஈரமான அவுட் காரணமா இந்த பால் 2 ரன். இதற்காக இழந்த விக்கெட். முதல் ஓவருக்கு 4 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்க கலைஞா. செகண்ட் ஓவர் போட இங்க விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டிருந்தாலும் ட்ராவல் ஆகலை. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ஏக்கிங் லென்த்தில். அதன் காரணமாக செகண்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை. அங்கே கலைஞர் பிளேயர் பாலுக்கு சரி அசோக் போனார். கொஞ்சம் தாங்க சம்பளம் கட்டியிருக்கோம். இங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க. பிடிச்சி அடிச்சிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். போன பால் ஒரு ஒய்டு. அதுக்கப்புறம் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே பின்னாடி பால் போயிருந்தா ட்ராவல் ஆகி பிகை இந்த சம்பளம் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிங்க இந்த டோர்னமெண்ட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. போன பால் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நீ பேட்ஸ் பண்ணா இங்கே அம்சா ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருக்காரு கவர்ஸில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா இல்லை விரட்டி போய் சாப்பிட்டாங்க. 2 ரன். இழந்த விக்கெட் 2 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து தேர்ட் ஓவர் படா எங்க சாம் 2 விக்கெட் சொல்லியிருப்பேன். 3 விக்கெட் 2 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மறுக்காரு. அங்கே ஃபாஸ்டர் த்ரோங்க சிங்கிள். செகண்ட் ஒன் உடம்புல ஒரு வீடு. நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பா பழனி என்ன கேட்ச போஸ்டாரு. தெளிவா விக்கெட். உடம்புல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே கோட்டத்தர் ஜாண்டி ரோட்ஸ் இருக்காரு. நல்லா டேக் அண்ட் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. அங்கே ஃபீல்டர் விரட்டி செம்ம பாஸாக வந்திருக்காரு. 2வது ரன்னுக்கான ட்ரையா ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க. 2 ரன். 3 ஓவருக்கு 18. 4வது ஓவர் பட இங்கே விக்கி தரையோட திரையா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. செம்ம பாஸாக விரட்டி வந்திருக்காரு. கீப்பர் 2 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாங்களா. அவுட்னு பார்த்தா விக்கெட்டுங்க. ஒரு ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணா இங்கே சதாம் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓட்டாங்க. அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா இல்லை வெரைட்டி போகிறாங்களான்னு பார்த்தா போயிட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. பவுண்டரி போகலைங்க. 2. 3வது ரன்னுக்கான ட்ரை விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே லயனம் பேசுங்க பவுண்டரியே கொடுத்துட்டாங்க. பவுண்டரி வெளில போய் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி போன பால் ஒரு வீடு தெளிவாக போட்டிருக்காரு. சப்போர்ட் பண்ணி அகைன் கவர்ஸ்ல பாலிட்டியா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கே கலைஞர் ஃபீல்டர் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. சிங்கிள் தான் ஓடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ் வந்துச்சு. பின்னாடி ஃபீல்டர் அக்மல் அடித்து பார்க்குறாருன்னு பார்த்தா சம்பளம் பட்டிருந்தாலும் உள்ளே போயிட்டாரு. 4 ஓவருக்கு 27. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட அக்மல் ஃபர்ஸ்ட் பால் நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. எஸ் நல்லா டேக் அங்கே கலைஞா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அக்மல். நெக்ஸ்ட் நீங்கள் பேச சொன்னால் இங்கே சலீம் டிஃபென்ஸ் மைண்ட் செட். 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. சாம் சரியான பாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு. சிங்கிளோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் பண்றாங்களா, சிங்கிளோட சாப்பிடுறாங்க. கலைஞர் போஸ்டார் பால சிங்கிள், ஒரு வெற்றி புள்ளி. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் தரையோட திரையாக தான் போயிருக்கு. 3வது சிங்கிளா இல்லை இந்த பால் டபுளாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா பாஸ் ஆகிட்டார் ஃபீல்டர். கன்சிட்டா 3வது சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால், லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இன்னொரு பந்தும் கலைஞனுக்கு. 2வது ரன் மாற்றுறாங்களா, ஒரு வெற்றி புள்ளிகள், சிங்கிள். இதோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 5 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. 32 ரன் டார்கெட். மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே சரண். ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது ராஜ்கமல், நான் சைக்கிளாக விக்கி. எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரு டிஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 60 மீட்டர் இருக்குன்னு சொன்னேன், 65 இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரண் டு ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா, போயிடுச்சுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனில் ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்கமல். செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுறாங்களா, நோ சொல்லிட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் நேருக்கு நேர் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் தட்டி விட்டுருக்காரு. அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் பிடிச்சிருந்தாலும் குயிக்கராக ஓட்டாங்க சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் விக்கி ஆன் ஸ்ட்ரைக், உடம்புல பட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுறாங்களா, அங்கே ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், கண்டிப்பாக இதை பனிஷ் பண்ணிடுவாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி 6 செக் பண்ணி பவுண்டரின்னு நினைக்கிறேன். நோ பால் ப்ளஸ் பவுண்டரி 4. ஒன் பால் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கொயர் லெக்ல அடிக்கப்பட்ட முதல் 6 இங்கே ராஜ்கமல் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, நல்லா கேட்கன்னு சொல்லும் போது விட்டுட்டாரு. டாட் பால். முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிக் இன்டர்ஸ்டம்ல சான்ஸ் ஃபார். அங்கே ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க, முடிச்சிடறாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. சிங்கிள், ஒரு வெற்றி புள்ளி. செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. வாய்ப்பா இந்த மாதிரி நல்லா கேட்கான், தெளிவான கேட்ச். பிரியகாந்த். நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்கே பழனி. பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கவரில். ஈரமான கிரவுண்டு, பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் ஆயிடுச்சு பந்து. இது வரைக்கும் 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டரை இந்த முறை தாண்டி இருக்கு. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அகைன் ஒரு டபுள் ஓடி எடுக்கிறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டுருச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுறா. இந்த முறை தாண்டியே போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 6 சுவிட்சுக்கு திரும்பி முதல் 6 பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். 2 ஓவருக்கு 29, ரிமைனிங் 5 தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்குற மைண்ட் செட்டில் சிங்கிள். செகண்ட் ஒன் தட்டி விட்டு ஓடிடுறாங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இப்போ தான் ஓடுறாங்க சிங்கிள். கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. அப்படியும் ஓட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்ணி 4வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இங்கே போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ராஜ்கமல். ஸ்டார்டிங்லேயே நல்லா ஆடி கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஓவரில் அப்படியே ஒரு 6 2 4ன்னு மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணார். அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்ட்டு வாட்சோட சேர்த்து இங்கே மேன் ஆஃப் த மேட்ச்சு.